श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यप्रपातचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् देवम् सूनम् नारायणस्य सृजनसुगम् पञ्चसंस्कारमाभ्य ग्रन्थान् श्रीरङ्गलक्ष्मीनृहरिमुनियुगात्मीगरघूर्दीतशटारे मुख्यान् रङ्गकारे भवहर कृपया न्यस्तभारम् सुमे। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वर गुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथात्वय मुनिकृपया मोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम्। जीवनम् जगताम् जीयाख्यमप्यदस्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाद्वयम् महः। प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम्। अस्मद्गुरुपरम्परायै नमः। नमः सदस्य। ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அருளி செய்த தன் திருவாக்கினாலே அர்ஜுனனுக்கு உபதேசித்த ஸ்ரீமத் பகவத்கீதையுடைய 16வது அத்தியாயத்தின் விசதமான அர்த்தங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதுல போன உபன்யாசத்துல தைவி சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுனிமதா மாசுஷா சம்பதம் தைவி ஆபிஜாதோஷி பாண்டக. தெய்வீக குணங்கள் சம்சார வாழ்க்கையிலிருந்து நிச்சயம் விடுதலை தரக்கூடியவைகள். ஆனால் அசுர குணங்களோ நம்மை திரும்பவும் திரும்ப திரும்ப இந்த சம்சாரமாகிற சாகரத்திலே பிரகிருதி சம்பந்தத்திலே நம்மளை சிறைப்படுத்தி வைக்கும். பாண்டுவின் புத்திரனான அர்ஜுனா, கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடனேயே பிறந்திருக்கிறாய். இல்லை என்றால் என் வாயிலிருந்து வருகின்ற இந்த உபதேசத்தை ஆசுர பிரகிருதியாக இருந்தால் நீ கேட்க முடியுமா என்ன அப்படின்றான் பகவான். அதற்கு மேலே 6வது ஸ்லோகமாக இந்த 16ஆம் அத்தியாயத்திலே தௌபூத சர்கௌ லோகே அஸ்மின் தெய்வ ஆசுர ஏவ ச தெய்வே விஸ்தரஷः புரோக்த ஆசுரம் பார்த்த மே ஸ்ருணு. தௌ 2 பூத சர்கௌ படைக்கப்பட்ட உயிரினங்கள், லோகே இந்த உலகத்திலே, அஸ்மின் இந்த, தெய்வஹா தெய்வீகமான, ஆசுரஹா அசுர என்று, ஏவ நிச்சயமாக, ச மேலும், தெய்வ தெய்வீகமான, விஸ்தரசா விவரமாக, புரோக்தஹா உனக்கு சொன்னேன் அர்ஜுனா, ஆசுரின் அசுர பார்த்த பிருதாவின் மைந்தனே,
மே என்னிடம் சுணு, நீ காது கொடுத்து கேட்பாயாக. ஏ குந்திபுத்திரனே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட உயிர்வாழ் இனங்கள் இரண்டு வகைகளாக இருக்கின்றன. ஒன்று தெய்வ சம்பத் பொருந்தியவை, மற்றொன்று அசுரத்தன்மை பொருந்தியவை. ஏற்கனவே தெய்வீக குணங்கள் பற்றி உனக்கு மிக விசதமாக விளக்கி இருக்கிறேன். இனி ஆசுர சம்பத்தின் குணங்களை என்னிடமிருந்து நீ கவனமாக கேட்பாயாக. அர்ஜுனன் தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறான் என்று உறுதி கொடுத்த பிற்பாடு, மாற்றுச்சாரம் சொன்ன பிற்பாடு, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இனி அசுரத்தனமான பாதையை உனக்கு விவரித்தேன் என்று சொல்வது எவ்விதம் பொருள்? கட்டுப்பட்டதான உயிரினங்கள் இவ்வுலகிலே இரு பிரிவாக பிரிக்கப்படுவதாக சொன்னான். தைரிய குணமுடன் பிறந்தவர்கள் முறையான வாழ்க்கையை, வேதோக்தமான வாழ்க்கையை பின்பற்றுகின்றார்கள். அவர்கள் சனாதனிகள் என்றழைக்கப்படுகிறார்கள். அதாவது சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்ட மற்றும் அதிகாரிகளால் விதிக்கப்பட்ட ஒழுக்க நெறிகளை அவர்கள் கடைபிடித்து ஒழுங்குகிறார்கள். முறையான வேதம் போன்ற சாஸ்திரங்களின்படி ஒருவன் கடமையை செய்ய வேணும். இந்த குணம் தெய்வீகம் என்று அழைக்கப்படுகின்றது. சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டவாறு நம் பழக்க வழக்கங்களையோ ஒழுக்கம் முதலான நெறிகளையோ பின்பற்றாமல் ஏதோ நம் மனம் போன போக்கிலே இயங்கினார் அசுரத்தன்மை உடையவன் என்று அவன் அழைக்கப்படுகிறான். சாஸ்திரங்களின் ஒழுக்க நெறிகளுக்கு கீழ்ப்படுவது என்பதை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லை. வேத இலக்கியத்திலே தேவர்களும் அசுரர்களும் பிரஜாபதி என்றே பிறந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரே வேறுபாடு என்னவென்றால், ஒரு பிரிவு சாஸ்திரத்தை மதித்து வைர நெறிகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மற்றொரு பிரிவு சாஸ்திரங்களை மதிப்பதில்லை, வேதம் சொல்படி அவர்கள் கடமை ஆற்றுவதில்லை. அதனாலே அவர்கள் ஆசுர பிரதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ரெண்டு பேருமே அசுரர்களாகட்டும் இல்ல தேவர்களாகட்டும் மாற்றாந்தாய் மக்கள். அதாவது கர்தம பிரஜாபதிக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவா தேவர்கள். அதே மாதிரி கர்தம பிரஜாபதிக்கும் திதி தேவிக்கும் பிறந்தவா அசுரர்கள். அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றாந்தாய் மக்கள். அப்பா ஒண்ணு, அம்மா வேற வேற, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு முதல்ல தெரியப்படுத்துறான். இதனால நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எவன் ஒருவன் சாஸ்திரத்தை பின்பற்றுகிறானோ அவன் தெய்வ பிரகிருதியாக ஆகிறான். எவன் சாஸ்திரத்தை பின்பற்றவில்லையோ, மதிக்கவில்லையோ, நம்பவில்லையோ அவன் அசுர பிரகிருதியாக ஆகிறான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியமான கருத்து. மேலே 7வது ஸ்லோகத்திலே பிரவருத்திம் ச நிவృத்திம் ச ஜனான விதுராசுராஹ ந சௌசம் நாபி ச ஆசாரோ ந சத்யம் தேஷு வித்யதே. பிரவருத்திம் கிரமேண செயல், ஒழுக்க நெறியோடு சாஸ்திரங்களை பின்பற்றி செய்யப்படுகின்ற செயல். மேலும் நிவృத்தி முறையற்ற செயல், சாஸ்திரங்களை மதிக்காத செயல். ஜனாகா மனிதர்கள்,
ந எப்பொழுதும் இல்லை. விது அறிவதென்பது அசுர குணத்தில் ந எப்பொழுதும் இல்லை. சௌச்சம் தூய்மை ந என்றும் இல்லை. அபி கூட மேலும் ஆச்சாரா அந்த கட்டுப்பாடான நடத்தை ந என்றும் இல்லை. சத்தியம் இது உண்மை. தேஷு அவர்களிலே வித்தியதே இருப்பது இந்த டிஃபரன்ஸ் தான். அசுரத்தன்மை உடையவர்கள் செய்யப்பட வேண்டிய செயல் எது, செய்யத்தகாத செயல் எது என்பதை அறிபவர்களாக இருப்பதில்லை. தூய்மையோ முறையான நடத்தையோ உண்மையோ அவர்களிடத்தில் ஒரு காலம் காணப்படுவது இல்லை. இப்போ பிறவியிலேயே ஒருத்தன் அசுராளாக இல்ல, அவன் சாஸ்திர மரியாதைக்கு கட்டுப்பட்டு தெய்வ நம்பிக்கையோட அந்த சாஸ்திர முறைகளை பின்பற்றுவதனால அவன் அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் கூட, ராட்சச குலத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவன் நல்லவன் தான். அவனை உலகம் பாராட்டும். நாம் இதை நன்கு அறிவோம். எந்த இளைஞரும் பகவானே இல்லை என்று ஹரியை பரிகசிக்கிறானோ பழிக்கிறானோ அவனுக்கு பிள்ளையாய் பிறந்தவன் தான் பிரகலாதன். அவன் பாகவதோத்தர்களிலே முதன்மையான இடத்தை கொடுக்கிறான். அடுத்தது விபீஷணன். அவனுடைய சகோதரியே அவனுக்கு சக்தி இருக்கிறார். விபீஷணா ராட்சத சேஷ்டிதா. விபீஷணனும் எங்களோட பிறந்த ராட்சசன் தான். ஆனா ராட்சசத்தன்மை அவன்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு. இதிலிருந்து இப்ப தேவர்களுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்றோ, அசுரர்களுக்கு எல்லாம் கெட்டவர்கள் என்றோ கிடையாது. இப்போ தேவேந்திரம் புள்ளதான் காக்கா சொல்றேன், சயந்தன். அவன் சீதா பிராட்டி சொல்லுங்க, நான் காரக்ஷேபத்துல சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அடியனே போன் பண்றேன். ராட்சசர் குலத்திலே பிறந்த தீயவர்கள் கடிதர்கள் பகவானை நம்பவில்லை என்பதோ, அதே மாதிரியிலே பிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் சாஸ்திரங்களை மதிப்பவர்கள் என்றோ நாம் நிச்சயம் கூற முடியாது. உதாரணம் இந்த பிரகலாதன், சயந்தன், விபீஷணன் முதலானவர்கள். ஒவ்வொரு முன்னேறிய பண்பட்ட மனித சமூகத்தில் வைதிக பண்பாட்டை ஏற்று முன்னேறிய பண்பட்ட மனிதர்களாய் அறியப்பட்ட அந்த ஆரியர்களிடையே
ஆரம்பத்திலிருந்தே பின்பற்றி வரும் ஏதேனும் ஒரு விதமான சாஸ்திர விதிமுறைகள் இருக்கத்தான் செய்கின்றன. எவ்வளவுதான் பிராமண ஆரியன் என்னென்னவோலாம் கலந்து அவனுக்கு இருக்கிற தெய்வ நம்பிக்கையும் அவனுக்கு இது தப்பு இது சரின்னு தப்பை செய்யாமலும் சரியானவற்றை செய்தும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டது. இதிலேயும் நம்பிக்கை இல்லை நாஸ்திகனுக்கு. பகவந்தம் நாஸ்தின்னு சொல்றவன் தானே நாஸ்திகன். நாஸ்திகன்னா யாரு? பகவந்தம் நாஸ்தி இது நாஸ்திகா, பகவந்தம் அஸ்தி நாஸ்திகான்னு சொல்றது சாஸ்திரம். அப்போ பகவான் இருக்கான்னு சொல்றவன் ஆஸ்திகன், பகவான் இல்லேன்னு சொல்றவன் நாஸ்திகன். இவ்வளவுதான். அதே மாதிரி இந்த பண்பட்ட முன்னேறிய மனித சமுதாயம் இருக்கு. அதை பார்த்தோம்னா இந்த ஒரு சாஸ்திர முறையை பின்பற்றி வருகிற இந்துக்களுக்கு சனாதனிகள் பேர். ஏன்? அவன் வாழ்க்கை நெறிமுறை இருக்க அது முற்றும் சாஸ்திரங்களை சார்ந்ததாகவே இருக்கும். அதனால அசுரர்கள் சாஸ்திர விதிகளை என்ன என்று கூட தெரிந்து கொள்வதில்லை. அவற்றை பின்புவதற்கான நாட்டம் அவர்களிடத்திலே இல்லை. மேலும் அவர்களிலே பெரும்பாலானவர்கள் அந்த ஆசுர பிரதிகளில் சாஸ்திரத்தை என்னன்னு தெரிவிக்க சில அறிந்திருந்தாலும் ஒரு விருப்பமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இதற்கு உதாரணம் ராவணன். புலஸ்தியருடைய பிறந்தது பிராமண குலம், ஆனா அவனுடைய செயல்கள் எல்லாம் ராட்சசத்தனமான செயல்கள். அப்போ அவனை பிராமணன் எப்படி சொல்லும்? அசுரர்கள் ராட்சசர்கள் அகத்திலே இருந்து அழித்து கொண்டவர்கள். நடத்தையை பொறுத்த வரையிலே இந்த மனுஷ வர்க்கம் இருக்க அது மனுசம்ஹிதா போன்றவற்றை ரொம்ப அற்புதமாக விளக்கி இருக்கிறது. அதுல கூட ரீசெண்டா ஒரு சர்ச்சை, அந்த மனு தர்மத்துல சொல்றது தப்பு. அது மனிதனுடைய நடை உடை பழக்கம் சாஸ்திரங்கள் இது அது ஒவ்வொரு யுகத்துக்கு யுகம் மாறுபடும். அதுதான் சாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரி வர்ணாசிரம தர்மத்திலேயும் வர்ணம் என்றால் சாதுர்வர்ணியம் மயாஸ்திரம் பகவான். இப்போ பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திரர்களான 4 பேர். இந்த 4 பேரையும் சொல்லி இருக்கிறதுனால இப்ப ஒவ்வொன்றிலையும் 4 ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியத்தாசிரமம், 4 14. இத சிம்பாலிக்கா நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் பிரம்மசூத்திரம்
4 பாகங்களாகும். அதிலே ஒவ்வொன்றும் 4 துணை பாகங்களாகும். அப்போ 4 × 4 16. வர்ணாசிரம தர்மத்தை பார்த்தாலும் அது 16. இந்த சோழசத்துக்கு அவ்வளவு. இதுவரையிலே சனாதன தர்மத்துல மனு சங்கீதையை இன்னும் பின்பற்றினா இருக்கும். சொத்து உரிமைக்கான சட்டம் மற்றும் பல சட்டங்கள் அந்த மனு தர்மத்திலிருந்து இன்று சட்ட ரீதியாக வேறுபட்டிருக்கின்றன. ஏதோ மனுஸ்மிருதியானது ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்பதில்லை, கொடுக்கப்படக்கூடாது என்பதற்காக ஏற்பட்டது என்பதெல்லாம் சொல்லித் தெரிகிறார்கள். அது முற்றிலும் தவறானவர். சாஸ்திர முறைகள் எல்லாம் நாம கருத்தூன்றி கவனிச்சா அதுல இருக்கிற அந்த மகத்துவம் மேன்மை தெரியும். ஒரு குமானுக்கு, ஒரு புருஷனுக்கு, கணவனுக்கு பொருள் சம்பாதிக்க மட்டும், அதுவும் நேர்மையான தர்மம் இசைந்த வழியிலே பொருளை ஈட்டவும் மட்டும் அதிகாரம் இருக்கே தவிர சாஸ்திரத்துல அதை செலவழிக்கிறதுக்கான உரிமை அவனுக்கு இல்லை. இன்னும் வேண்டாம், நம்ம நாட்டுல ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்றோம், அதுல தானம் கொடுக்குறோம், தத்தம் பண்றோம், எல்லாம் பண்றோமோ. இப்ப என்ன சொல்றோம், நம்ம தர்ம பத்னியா சகன்னு சங்கல்பம் பண்ணிக்கலாம். ஒண்ணு சரி, பத்னி ரஹிதனுக்கு, அதாவது பத்னி இருந்து அவளை பறிகொடுத்தவன் இவன் விதுரனாக இருக்கிறானே, அவனுக்கு தானம் கொடுக்கவோ யாக யஜ்ஞாதிகளுக்கோ அறிவதே இல்லை. அதனாலதான் அவனை அந்த முதல் மனைவி இறந்து போய் 45 நாள் கழிச்சு 46ஆம் நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். எதுக்காக சாஸ்திரம் அப்படி சொல்றது அப்படின்றத, யாக யஜ்ஞங்கள் எல்லாம் குறைவர நாட்டிலே நடைபெற வேணும் என்பதற்காக. இதுல என்னோ மேல்சாவன் அது லேடிஸுக்கு ஃப்ரீடமே கொடுக்கல அப்படின்லாம் இல்லை. அந்த சாஸ்திரம் பார்க்கிறோம். ஒருவனுக்கு ஊற்றின கொடுக்கணும்னா கூட அந்த வெள்ளி புலவாத்திரத்துல குச்சத்தை திருப்பி போட்டு பத்தினி ரோஷிச்சாதான் அது செய்ய முடியாது, இல்லைன்னா அது செய்ய முடியாது. அது இன்னி வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் சில பேர் சொல்றாங்க. இப்படி சொல்றவ ஒரு நிமிஷம் பெண்மையினுடைய இயல்புகள் என்ன, அவர்களுடைய குணாதிசயம் என்ன, அவர்களுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கறது. இப்போ ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்ற வேதம் ஒரு கேள்வி இருக்கு. ஆணும் பெண்ணும் சமமா தானே? அப்போ நீ முதல் குழந்தைய பெக்கும்போது கர்ப்பம் ஆகிடு, அவ 2வது குழந்தை பெக்கும்போது கர்ப்பம் ஆகிடும். பெண்ணு மட்டும் தரிக்கிற ஆணுக்கு இல்லைன்னு இருக்கு. இது ஏன்? இது பகவத் சங்கல்பம், இப்படித்தான் இருக்கணும்னு இருக்கு.
அந்த வழிமுறைய நீ எவ்வளவுதான் என்னதான் பேசினாலும் சரி, ஓரளவுக்கு மேல அது வெறும் வாய் வார்த்தை ஜாலமாத்தான் இருக்குமே தவிர அர்த்தமுள்ள வாதமாக அது ஒரு காலம் இருக்க முடியாது. இத ஒரு சின்ன அடியனுடைய வாழ்க்கையில அடியன் பார்த்த ஒரு உதாரணத்தை வச்சுன்னு சொன்னா நான் சொல்றேன். அடியன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயம் அப்போ அடியன் மார்க்கெட்டிங்ல இருக்கிறதுனால எங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கஸ்டமர், பேர் கூட சொல்றேன், யாரு கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்த் இருக்காங்க. அவனுடைய அப்பா கிருஷ்ணமாச்சாரின்னு பேரு. அவர் அடியனுக்கு ரொம்ப ஆப்தரா இருந்தவர். அவரோட நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைச்சிட்டு அவரும் நம்ம மாத்துக்கு ஒருவர், அடியனும் வாத்துக்கு போயிருக்கேன் நிறையா. அந்த மாதிரியான ஒரு என்ன பண்ணார், அவாத்துல ஒரு வைதிக ஃபங்க்ஷன். ஒன்றும் இல்லை, அந்த ஸ்ரீநாத்னா என்னுடைய தம்பி, அவனுக்கு பூனல் போடுற. அப்போ நல்ல பெரிய மண்டபம், செலவு, நல்ல பணக்காரர். ஏ பாண்ட் ஸ்டாண்ட்ஸ்னு ஒரு கம்பெனியை பண்ணிட்டு இருந்தார். அந்த ஃபைபர் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால ஒரு நல்ல பண வசதி எல்லாம் அவாத்து இதுக்கு அடியன் போயிருக்கேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்போ அதாவது இவருடைய கிருஷ்ணமாச்சாரிய ஒய்ஃப் ஸ்ரீகாந்த் அம்மாவுக்கும் கிருஷ்ணமாச்சாரிக்கும் ஏதோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். என்னன்னா அது சாஸ்திரத்துல தான். இவர் என்ன பண்ணிவிட்டார், தன்னுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ், அந்த அசோசியேட்ஸ், அப்புறம் அவருடைய கஸ்டமர் எல்லாரையும் இன்வைட் பண்ணி அன்னைக்கு மட்டும் ஒரு 20 காரை வந்து வாடகை 3 கார் இருக்கு எடுத்துட்டு எல்லாம் இன்வைட் பண்ணார். உபநயனம்னா முதல் நாள் முதல் சாந்தி இருக்குமே, அது வரும்போது அவளுக்கு பாவம் தெரியல. வாத்தியார்ட்ட சொல்லிட்டார், 4 பேரை மட்டும் அழைச்சு வந்தா போதும் அப்படின்னு. வந்த உடனே அவளும் ஜெபிச்சா பாவம். அவர் சொல்லிட்டாருன்னு 4 பேர் கேட்டேன். வாத்தியார் அப்புறம் 3 பேர். அவளோட சேர்ந்து 5வது அடியனும் ஜெபிச்சோம். அவரோட அடியன் ஃப்ரெண்டுங்கிறதுனாலேயும் எங்களுடைய அடியன் வேலை பண்ணியிருந்த அந்த ஃபைபர் கிளாஸ் கம்பெனி இருக்க அவர் நல்ல இம்பார்ட்டன்ட் கஸ்டமர்ங்கிறதுனாலே எங்க பழக்கத்தினால அவர் அடியன் ஒன்றும் இதே பண்ணார். சம்பாவனை கொடுத்தார், 1000 ரூபாய் கொடுத்தார். அது வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால. அவ வாத்தியார் சொல்றார், புரோஷணம் பண்ண மாட்டேன்.
கல்யாண சத்திரத்துக்கு 5 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறார். கடல் மாதிரி இருக்கு, ஏன் அந்த ஆத்திலே போட்டா வேண்டாமா? வைதிக ஃபங்க்ஷன். அப்பா காயத்ரி மந்திரத்தை உபதேசிக்கணும். இவர் சந்தியாவந்தனம் பண்ணிய லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாதுன்றாங்க. சரி, நம்ம தான் அப்படி ஆயிட்டுமே, நம்ம குழந்தைகளாவது நல்லா இருக்கும், அதை வைதிக சக்தியோட வளர்க்கணும்னு நினைக்கிறாப்பா. நீ கடைசி வரைக்கும் இல்லாத பொறுத்து அது வேற விஷயம் சொல்றேன். அப்போ உங்களுக்கு வேணுங்கிறவாளுக்கு லட்ச லட்சமா அள்ளி கொடுக்குறாரு. வைதிகாலத்து வரும்போது ஏன் இந்த மாதிரி கஞ்சத்தனம்? 100,000 ரூபாய் எங்கோ அப்பதான் போஷணம் வேணுக்கா. என்ன பண்றது, அத்தனை பேருக்கு முன்னால மதிப்பு போயிடுமே. அப்படியே மூஞ்சி கடுக்குதுன்னு வச்சுட்டு எல்லாருக்கும் அந்த 5 பேர் பாண்டியன்னு சேர்த்து சொல்றேன். ஒரு 1000 ரூபாய் கூட வச்சு 2,000 ரூபாய் வச்சுக்கோம். எதுக்குன்னா இப்போ பணத்தை சம்பாதிக்கிறதுக்குத்தான் ஆண்களுக்கு சாஸ்திரத்துல வழிவகை சொல்லுது. அதை செலவு பண்றது ரொம்ப நாட்டிகள் தான். அப்ப புரோஷணம் பண்ணாதான் செல்ல முடியாது, இல்லைன்னா தானமும் தர்மமும் பண்ண முடியாது, யாரே ஞானிகள் பண்ண முடியாது. அதனால சாஸ்திரம் பின்னால வந்தவாதி ஒன்றும் மேல்சாவன சுவாதி இதுன்னு எத்தையோ, இவன் மட்டும் 46ஆம் நாள் கல்யாணம் பண்ணிக்கிறான், அவளை வெள்ளை புடவை கட்டி மொட்டை அடிச்சு உட்கார வச்சு விடுறான். இதெல்லாம் என்ன சம்பிரதாயம்? இதை பற்றி சொல்லி போனா போயிட்டே இருக்கலாம். அதுக்கு முடிவே இல்லை. பெண்களை அடிமையாக சாஸ்திரம் வைத்திருக்கிறது என்பதெல்லாம் அப்பட்டமான பொய். அது இவர்களாக பரப்புவது. அதில் கிஞ்சித்தும் உண்மை இல்லை. ஒரு ஆத்துல ஒரு குழந்தை வளர்ந்ததுன்னா அதனுடைய சுற்றுச்சூழல், அந்த என்விரான்மெண்ட் சொல்றோம் பார்ப்போம், அதுல இருந்தா அது நிறைய விஷயங்களை பற்றி. அந்த கிருஷ்ணமாச்சாரி இருக்கார, அவர் ஒரு சிகரெட் அணைஞ்ச உடனே அந்த மாதிரி விஷயம் கொஞ்சமும் இது இல்லை. கடைசியில அந்த அவருடைய தேக வியாமோகத்துக்கு 2-3 வருஷம் முன்னால எல்லாத்தையும் கத்துண்டு சந்தியாவந்தனத்தெல்லாம் ஒழுங்கா வந்து திருமணம் இருந்தார். அப்படின்ட்டு ஆராதனை கொடுத்தார். சரின்னு ஆராதனை கொடுத்தார். எதுக்காக சொல்ல வரேன் அதெல்லாம், எப்படி இருந்தவனை ஒரு பத்னி எப்படி மாத்தினார். அதனால்தான் நம்ம இதுல பொம்னாட்டி கையில தான் அத்தனை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை எடுத்துட்டேன்னா, சிறு வயதில தந்தையாரே பரிபாலிக்கப்படுகிறார். அவருடைய இளமை காலத்திலே கணவனாலே பரிபாலிக்கப்படுகிறார். முதுமையிலே தனக்கு பிறந்த பிள்ளைகளாலே பரிபாலிக்கப்படுகிறார். மனுஷனுக்கு இதுதான் சொல்றோம். அதுதான் முறையான வாழ்க்கை முறை, அதுதான் முறையான சமூக நடத்தைன்னு சொல்லணும். ஆனா பிரசன்ட் டேஸ் அப்படியே இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம்
இந்த மாதிரி ஓடிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஜாதிகாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பா அம்மா சொல்றத கேட்கறது இல்லை. இதெல்லாம் அவ்வளவு இல்லை. ஏதோ ஒன்னு ரெண்டு இருந்திருக்கலாம், எக்ஸப்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்றது இல்லை. ஆனா பெரும்பாலும் பிராமண சமுதாயத்துல அந்த மாதிரி இல்லை. இப்போ அது அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. இந்த வைத்திய ஸ்ரத்த வந்து இதாகணும். இந்த ஆசுர பிரகிருதிகள் சமூகத்திற்கு கேடு விளைவிப்பவர்கள். எந்த ஒரு நன்மையோ இல்ல எந்த ஒரு வாழ்க்கை நெறிமுறையோ அவர்கள் பின்பற்றுவதில்லை. பெரிய பெரிய முனிவர்களும் ரிஷிகளும் அந்த ஆசுரத்தன்மை பொய்தவர்களிடத்திலே நிறைய சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சுக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆதிகாலத்திலும் இந்த இனிதான் நாட்சியும் பேசுறோம் இருக்கான்னு இல்லை, அந்த காலத்திலேருந்தே இருந்திருக்கான். இதை இரண்டு என்ன இந்த காலமான இப்படி இந்த ஆசுர பிரகிருதிகள் பின்பற்றும் வழி சாஸ்திரத்திற்கு முரணான வழி அப்படின்னு சொல்றான். அது முரணான வழியாக இருப்பதாலே அவனை அது மேலும் மேலும் பாபத்தை செய்ய தூண்டுகிறது. கடைசியிலே அவனை துக்க சாகரத்துல அமுக்கி நரகமடைய செய்கிறது. அப்படிங்கிறதுதான் இந்த 7வது ஸ்லோகத்தினுடைய ஒரு உட்கருத்து. மேல 8வது ஸ்லோகம். இந்த 7வது ஸ்லோகத்திலே கூட சில முரண்பாடுகளை நாம பார்க்கணும். பிரவருத்திஞ்ச நிவృத்திஞ்ச ஜனா ந விதுராசுராக ந சௌச்சம் ந அபிச்சாச்சாரः ந சத்தியம் தேஷு வித்யதே. அதாவது இந்த அசுர பிரவியை சேர்ந்தவர்கள் எதனை செய்ய வேணும் எதனை செய்யக்கூடாது அப்படின்னு அவளுக்கு அவர்களுடைய இறப்பு வரையிலே தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நல்ல நடத்தை இருக்காது, உயர்ந்த ஒழுக்கம் இருக்காது. அவ வாயிலிருந்து உண்மையே வராது. இதுதான் ஆசிரியர். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ண ஆதிசங்கரர் தன்னுடைய சக்கர பாஷ்யத்துல இந்த 16ஆம் அத்தியாயம் முடிகின்ற வரை இருக்கின்ற அனைத்து ஸ்லோகங்களிலுமே அசுரத்தன்மைகள் மிக விரிவாக எம்பெருமானாலே சொல்லப்பட்டிருக்கின்றன. தெய்வீக சம்பத்தை பற்றி சுருக்கமா சொன்னவர் இதையே இவ்வளவு விசுதமா சொல்றாருன்னா, எது கெட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சாதானே அந்த கெட்டதும் பக்கம் நம்ம போகாது முடியும். அதனால அத அதிகமா முயற்சி பண்ணி நம்ம மனசுல ஏற்றதுக்காக பண்றார். பிரவருத்தி என்றால் மனித வாழ்க்கையிலேயே அடையப்பட வேண்டியவர்களான புருஷார்த்தங்கள் அல்லது அதை அடைவதற்கு நாம் செய்யும் கர்மாக்கள். நிவೃத்தி என்பது இதற்கு எதிர்த்தற்கு. உபாயங்களில் இருந்து தவறான பாதையில் செல்வது. இந்த இரண்டை பற்றியும் அசுர பிறவியில் இருப்பவனுக்கு ஆசுர பிரகிருதிகள் அதை சட்டையே பண்ண மாட்டாது. என்னன்னு கூட தெரிஞ்சு ஆசைப்பட மாட்டார். ஞானம் இல்லாமல் மட்டுமே அவர்கள் இருப்பதில்லை. இப்போ ராவணனுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவ்வளவு சாஸ்திரஞன்.
அவர்களிடத்திலே சுய கட்டுப்பாடோ இந்த ஒழுக்கமோ இருக்கிறது இல்லை. அவனுக்கு எத்தனையோ சில மனைவிகள் மண்டோதரி மாதிரி பத்திவிட்ட ஸ்ரீகள் அவளும் மண்டோதரி. ஏன் இந்த மாதிரினா அவர்களிடத்திலே ஒழுக்கம் இருப்பதில்லை. ராவணன் ஒழுக்கத்தோட இருந்தான்னா அவனை ஊர் உலகமே கொண்டாடி. இந்த திறன், மனை, பொருள் இவற்றிலே அவனுக்கு ஆசை உண்டு. கலியன் கூட நைமிஷாரண்ய பாசுரத்துல அற்புதமா சாதிக்கிறார். வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறரம் என்பவற்றை பற்றியவர் இறந்தால் எரியினால் செம்பினால் எரி எழுகின்ற பாவையை பாவி நீ தழுவு என்று நமன் மொழிவதற்கு அன்றி நம்பனே உன் திருவடி அடைந்தேன் நைமிஷாரியனுக்கு வந்தாய். என்ன அற்புதமான பாசம். தன் ஆம்பியாளை விட்டுட்டு திருடன்மனைய அவளோட சும்சும் காமிச்சுக்கிறான. ஏண்டா அவளை மாதிரியே காப்பர்ல செப்புல ஒரு பதுமை சேலை போடுவான். அதை நன்னா எரி விட்டுருவான். கதன்னு அப்படியே கொதிக்கும். அவளை போய் ஆசையோட ஆலிங்கனம் பண்ணி கட்டிங்க கட்டிக்கொடா போடாமா என்று நமன் மொழிவதற்கு அஞ்சி நம்பனே வந்து திருவடி அடைந்தேன் நைமிசாரணத்தில் இருந்தாய்னு கலியனுடைய பாஷை. இதுல முக்கியமான விஷயமா அவர் சொல்றது என்னன்னா, அசுரர்கள் அனைவரும் அசுத்தமானவர்கள், தீய ஒழுக்கம் உள்ளவர்கள். அசுரர்னா எல்லா அசுர ஜாதியை சொல்லல அடியன், அந்த அசுரத்தன்மை புரிந்தவர்கள், புறத்தியாரை ஏமாத்தினவா. அவளுக்கு சத்தியத்துக்கும் அவளுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்ற சங்கர பாஷ்யத்துல. ராமானுஜ பாஷ்யத்துல அசுர பிறவி உள்ளவர்கள் ஐஸ்வர்யத்தை சாதனமாக கொள்வார்கள். மோட்சத்தை ஒரு சாதனமா ஒத்துக்க மாட்டார். வைதிக கர்மாக்களை பண்ண மாட்டார். சௌச்சம் என்பதை இயற்றுவதற்கான தகுதிகள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம். இப்படிப்பட்ட அகசுத்தம் இருக்க வெளியில நன்னா கமகமான மணக்கும்படியா சோப்பு போட்டு தேய்ச்சி குடிச்சா மட்டும் பிரயோஜனம் இல்லை. இல்ல அந்த பர்ஃபியூம் போட்டுக்கிறது, ஸ்பெண்ட் அடிச்சுக்கிறது இதெல்லாம் இது பண்றால அதெல்லாம் ஒரு இதே இல்லை. மனநக மல மர மலர் விசை எழுதரும் மனம் உணர் அளவிலன் பொறியுணர் அவையிலன்னு அந்த மாதிரி அவன் மனசிலே மலமற்றவனாக அழுக்கற்றவனாக இருக்கணும். மனசுல இருக்கிற அழுக்குங்கிறது என்ன? அகங்காரம், மமக்காரம் குடிகொண்டது. இந்த அசுர பிரகிருதிகள்கிட்ட பார்த்தீங்கன்னா அகங்காரம் மமக்காரம் தான். சந்தியாஹீனா அசுச்சி நித்தியமனர்ஹா சர்வ கர்மசு அப்படின்னு தக்ஷஸ்மூர்த்தியிலிருந்து மேற்கோள் காட்டியிருக்கார் ராமானுஜர் தன்னுடைய பாஷ்யத்தில். என்ன அர்த்தம்னா, சந்தியாவந்தனம் செய்யாதவன் தூய்மையற்றவன். எந்த கர்மமும் பண்றதுக்கு அவனுக்கு யோகியதை கிடையாது. அத போலவே அவர்கள் உண்மையில் பேசுவதில்லை. உண்மை அப்படின்னா எதுன்னா பரஹிதம் தான் உண்மை.
உபனிஷத்துல ஒரு கதை வரும். ஒரு அபரஸ்ரீ ரெண்டு காமுகன் துரத்துக்கு வரான். அவளை உயிரை கையில பிடிச்சிட்டு வேக வேகமா ஓடி வராது. அவள் அவ்வளவுதான். அவளுக்கு அதுக்கு மேல ஓட சக்தியும் இல்லை. பார்த்தா ஒரு ரிஷி ஆசிரமம் மீது வேக வேக வேகமா ஓடி அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் அந்த முனிவர் காலடியில விழுந்தா. என்னடா தொப்பும் சத்தம் கேட்கறதுன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா தபஸ்ல இருந்தது. இவளுடைய பதவதையும் அந்த பெருமூச்சு வாங்குறதையும், ஏன்னா ஓடி வந்தாலும் பாவம். அவ வரா, நீ உள்ள போன ஓடி வந்து அவ கேட்கிறா, வைத்தியம் முடிச்ச மாதிரி பெண்ணா அப்படி கேட்கும். கேள்வி கேட்கிறார். அப்படியா? அவ இத்தனை நேரம் ஒரு 2 மைலாவது ஓடிப்பாவா? அவ்வளவு வேகம் ஓடினா ரொம்ப சீக்கிரம் போங்க போங்க அப்படின்னு அவரை சொல்லிட்டு மனசெறிஞ்சு அவரே நீ உள்ள போய் இருன்னு சொல்லிட்டு அவ 2 மைல் ஓடிப்பா. தன் நேரம் அந்த பாதையில என்ன ஒரு தப்பான பாதையை காட்டுற. ஒரு முனிவருக்கு அழகா, ஒரு தபஸ்விக்கு அழகா இந்த மாதிரி பொய் சொல்றதுன்னா வாய்மை எனப்படுவது யாதெனில் தீதிலாத செயலினா வள்ளுவனும் கூட. அதனால அந்த இப்போ அவர் உண்மையை சொல்லியிருந்தா என்ன ஆகும்? ஆசிரமத்தில் தான் இருக்கான்னா அவருடைய கற்பு போயிருக்கும். அவர் இதாக அப்போ அந்த ரிஷி பண்ணது அது மாதிரி. சாஸ்திரங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமானது. அது இன்னதுன்னு நம்மளால வரையறுக்க முடியாது அப்படின்ற ராமானுஜ பாஷ்யத்துல. மது பாஷ்யத்துல தைரியம் சம்பதம் அபிஜாத்த அப்படின்றதுக்கு அதுனா நீ பிறவியிலேயே தெய்வ தன்மை பொருந்தியவன் சொல்றாரு. அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே ஜகத் ராகு அனீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிம் அன்யற்காம. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அசுர பிறவிகள் என்பது இந்த உலகத்திலே உண்மையான பிறவியே அல்ல. பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டதும் பிரம்மம் இதனை நியமித்தார்கள். இந்த உலகம் முழுவதும் ஆண் பெண் சேர்க்கை மூலம் மட்டுமே உண்டாகக்கூடியது. வேறு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு இதுல இந்த அடுத்த ஸ்லோகமான இந்த அசத்தியம் அப்பிரதிஷ்டம் வரும். அது இன்னைக்கு ஞாயிறானதுனால நாளைய தினம் அதனுடைய விதமான அர்த்தங்களை அனுபவிப்போம் சொல்லிட்டு இப்போதைக்கு தலை பண்ணிக்கிறேன். கவிதார்ணி சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய நமः.